இந்த படத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேணும்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஸ்பாய்லர் அலர்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை தி மோல். டங்கிர்க் கடற்கரையை பாதுகாக்கிற சோல்ஜர்ஸ் ஜெர்மன் ஆர்மினால் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்த்தப்பட்டுக்கிட்டே வராங்கன்னு செய்தி வருது. ஆர்மி ஆஃபீஸர் வெனன்ட் வந்து கமாண்டர் போல்டன் கிட்ட ஏன் இன்னும் போர்க்கப்பல் வரலன்னு கேட்குறாரு. அதுக்கு போல்டன் அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறாரு. கடந்த 2-3 நாட்களில் பிரிட்டனோட நிறைய போர்க்கப்பல்கள் ஜெர்மன் ஆர்மினால் வீழ்த்தப்பட்டு டங்கிர்க்கில் மூழ்கி இருக்கு. அதனால் அடுத்து பிரிட்டன் ஜெர்மனோட எதிர்த்து போராட போகிற போருக்கு போர்க்கப்பல்கள் வேணும்னு பிரிட்டன் முடிவு செஞ்சு இனி இதுக்கப்புறம் டங்கிர்க்கில் வீரர்களை காப்பாற்றுறதுக்கு 1-2 போர்க்கப்பல்கள் தான் அனுப்ப போகுதுன்னு போல்டன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கலோனல் வெனன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஜெர்மன் ஆர்மி பிரிட்டிஷ் படையினரை எதிர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இத்தனை வீரர்களும் தப்பிக்கணும்னா போர்க்கப்பல்கள் பத்தாது அப்படின்னு வெனன் சொல்கிறாரு. அவங்கள காப்பாற்றுறதுக்காக பிரிட்டன்ல இருந்து சாதாரண மனிதர்களோட மீன்படகுகள் வந்துகிட்டு இருக்குன்னு போல்டன் சொல்கிறாரு. இது இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம். அத்தனை வீரர்களையும் சாதாரண படகுல எப்படி கொண்டு போக முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு போல்டன் அவங்க இங்கேயே கடந்து சாகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிறிய படகுல தப்பிச்சு போகிறதே மேல் அப்படின்றாரு. கொலோனல் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு கடைசியில் இந்த கடல் அலைகளாவது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதிகமாகி மீன் படகுகள் சீக்கிரம் டங்கிர்க் வந்து அடையணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறாரு. ஆனால் கமாண்டர் போல்டன் சொல்கிறாரு டங்கிர்க் கடற்கரையில் பெரிய அலைகள் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் தெரியாத டாமி, அலெக்ஸ், கிப்சன் 3 பேரும் அந்த ஸ்காட்டிஷ் வீரர்களோட கரையில் நிற்கிற அந்த மீன் படகுல ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க இருக்கிற இடம் ஜெர்மனோட எல்லைக்கு பக்கத்துலன்னு. அதனால் அவங்க எந்த ஒரு சத்தமும் போடாமல் படகுக்குள்ளேயே அமைதியாக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய அலை வந்தவுடனே அந்த படகு கொஞ்சம் கொஞ்சமாக கடலை நோக்கி போய் மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஜெர்மன் படையினர் கவனிக்காத நேரத்தில் அந்த படகை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்றது தான் அவங்களோட திட்டம். அரை நாள் ஆகுது. பெரிய அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க போட்ட 3 மணி நேரம் அலை கணக்கு வந்து தப்பாக போகுது. 6 மணி நேரத்துக்கு தான் ஒரு பெரிய அலை வருதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது. இது ரொம்ப ரொம்ப தாமதமான விஷயம்தான். இது தெரிஞ்ச அலெக்ஸ் கோவப்படுறான். அவங்க இன்னும் 1 நாள் காத்திருக்கணும். அதனால மறுநாள் காலை வர அந்த படகுலையே காத்திருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் அந்த கப்பலை சோதனை போடுறாங்க. எல்லாரும் அது ஜெர்மன் சோல்ஜர்ஸாக இருக்கும்னு பயப்படுறாங்க. அது யாருன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி பார்க்கும்போது தான் அது ஒரு டச் நாட்டை சேர்ந்த ஒரு படகோட்டி ஆள் அப்படின்னு தெரிய வருது. அவங்க அந்த படகோட்டியை யாருன்னு விசாரிக்கும் போது அவன் தான் டங்கிர்க் வீரர்களை காப்பாற்றுறதுக்கு தான் படகை இங்கே கொண்டு வந்ததாகவும் வீரர்களை காப்பாற்றிட்டு திரும்ப போகலான்னு நினைக்கும் போது கடல் அலைகள் அவ்வளவும் வரல. அதனால கடல் அலைகள் வர்ற வரைக்கும் இந்த படகு கரையிலே காத்துக்கிட்டு இருக்கட்டும்னு அங்கேயே விட்டுட்டு போனதாகவும் சொல்கிறான். ஆக இந்த படகோட்டி திரும்ப வந்ததால் இப்போ கரையில் அலை மட்டும் ஏறிடுச்சு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் படகு கடலுக்குள்ளே மிதக்க ஆரம்பிச்சிடும்ங்கிறது நல்ல விஷயந்தான். அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளவே டப்புன்னு ஒரு சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா படகுல யாரோ சுட்டு அதனால் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அது ஜெர்மன் சோல்ஜர்ஸோட வேலை தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க இந்த கப்பலில் நம்ம இருக்கிறது தெரிஞ்சு தான் சுடுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற சோல்ஜர் ஒருத்தன் திருப்ப தாக்கிறதுக்காக தன்னோட கன்னை எடுக்கிறான். ஆனால் டாமி அவனை தடுத்து ஜெர்மன் வீரர்களுக்கு நம்ம படகுக்குள்ளே இருக்கிறது தெரியாது, அவங்க இந்த படகை ஒரு இலக்கா வச்சு துப்பாக்கி பயிற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி டாமி கரெக்டாக சொல்கிறான்னா அந்த ஜெர்மன் சோல்ஜர்கள் சுட்ட ஒவ்வொரு குண்டும் ஒரு வட்ட வடிவில் வந்திருக்கிறத வச்சு தான் டாமி அப்படி சொல்லியிருக்கான். இப்போ அவங்க ஒரு மரண ஆபத்தில் இருக்கிறதால கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாகவே இருக்கணும். மதிய நேரம் வர ஆரம்பிக்குது. திடீர்னு படகுல ஜெர்மன்கள் சுட்டதால விழுந்த ஓட்டைகள்லேருந்து படகுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குது. இதுலேருந்தே தெரியுது வெளியில படகை சுற்றி அலை மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த தண்ணி ஓட்ட மூலயமா படகுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் புரியுது. படகை சுற்றி தண்ணி அதிகமாகுது என்னவோ நல்ல விஷயம்தான். ஆனால் ஜெர்மன்கள் துப்பாக்கி பயிற்சியை நிறுத்துறதா தெரியல. அவங்க சுடுற ஒவ்வொரு குண்டுலையும் படகுல ஓட்ட விழுந்து விழுந்து தண்ணி இன்னும் அதிகமாகிட்டே போகுது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே படகுக்குள்ள நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால அலெக்ஸும் ஒரு சில சோல்ஜர்களும் சேர்ந்து கப்பலை உள்ள இருந்தே தள்ளி தள்ளி கடலுக்குள்ள நவுத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா படகு நகர்ற மாதிரி தெரியல. மிதக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்தும் படகு மிதக்கல. ஏன்னா உள்ள தண்ணி அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு.
அலெக்ஸ் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு அந்த படகு ஓட்டிக்கிட்ட கேட்கும்போது அவர் படகுல எடையை குறைச்சா மட்டும்தான் படகு மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அலெக்ஸ் யோசிச்சு பார்த்தா அப்போ யாராவது ஒருத்தர் படகை விட்டு வெளியே போனாதான் படகோட எடை குறையும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் யார் போவா அப்படின்னு ஒருத்தர் பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க. அலெக்ஸ் அப்போ கிப்சனை கை காட்டி வெளியே போக சொல்கிறான். அதை பார்த்து டாமி அதிர்ச்சி ஆகிறான். எதுக்காக கிப்சன் போகணும் அப்படின்னு டாமி கேட்கும்போது அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறான், கிப்சன் ஒரு ஜெர்மன் உளவாளின்னும் அதனால தான் வந்ததுலேருந்து அவன் வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு டாமி கிட்ட சொல்கிறான். ஆனால் அதை டாமி மறுக்கிறான். கிப்சனை பேச சொல்லி கேட்குறான். அலெக்ஸ் துப்பாக்கி எடுத்து கிப்சனை மிரட்டி பேச சொல்கிறான். எல்லாருமே கிப்சன் என்ன பேச போகிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. அவன் இங்கிலீஷ் பேசினா அவன் ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர், இல்லை ஜெர்மன் பேசினா ஒரு ஜெர்மன் சோல்ஜர். கிப்சன் தனக்கு முன்னாடி இருக்கிற துப்பாக்கியை பார்த்தும் மற்ற வீரர்களை பார்த்தும் பயப்பட ஆரம்பிக்கிறான். டாமி கிப்சனை பேச சொல்லி கத்துறான். படகுல தண்ணி நிறைஞ்சு அவங்களோட பாதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் கோவமான அலெக்ஸ் கிப்சனை பேச சொல்லி கத்துறான். அப்போ பயந்து போன கிப்சன் இறுதியாக பேசுகிறான். ஆனால் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் பிரெஞ்சு வார்த்தைகள். அதுலேருந்தே டாமி, அலெக்ஸ் மற்றும் எல்லாருக்கும் தெரிய வருது கிப்சன் ஒரு பிரெஞ்சு சோல்ஜர்னு. டாமிக்கு தான் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவன் தான் கிப்சன் தன்னை மாதிரியே ஒரு பிரிட்டிஷ் வீரர்னு நினச்சான். ஆனால் அவனோட நினப்பு தப்பாக போச்சு. கிப்சன் தப்பிக்கிறதுக்காக தன்னோட அடையாளத்தையே மாற்றி ஒரு பிரிட்டிஷ்கார மாதிரி இவ்வளோ நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அலெக்ஸ் அவனை திட்டுறான், ரொம்ப அவமானப்படுத்துகிறான். கிப்சன் ஒரு இறந்து போன ஒரு சோல்ஜரை புதைச்சிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா இறந்து போன அந்த சோல்ஜரோட ட்ரெஸ் தான் கிப்சன்னு பேர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ். பிரிட்டிஷ் சோல்ஜரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா முதல்ல பிரிட்டிஷ் சோல்ஜர்களை தான் காப்பாற்றி பிரிட்டனுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு அந்த கிப்சன் நினச்சிருக்கான். அதனால தான் இப்படி ஒரு ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட டாமி அவனும் நம்மளை மாதிரி தான் தப்பிக்க இங்கேருந்து முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அலெக்ஸ் ஒருவேளை கிப்சன் இறந்து போன அந்த சோல்ஜரை கொன்னது அவனாவே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டாமி அவன் புதைக்கும் போது நானும் தான் கூட இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கடலுக்குள்ளே அந்த பெரிய கப்பலில் டாமி அலெக்ஸை மாட்டினப்போ கதவை திறந்து எல்லாரையும் காப்பாற்றினது இந்த கிப்சன் தான். அவனுக்கு நம்மளை காப்பாற்றணும்னு என்ன அவசியம் அப்படின்னு டாமி அலெக்ஸை கேட்குறான். ஆனால் டாமிக்கு இப்போதைக்கு காரணம் தேவையில்லை. படகுக்குள்ளேருந்து யாராவது வெளியேறினா மட்டும்தான் நம்ம உயிர் தப்பிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இன்னும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. தண்ணி இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களோட தோள்பட்டை வரைக்கும் அந்த தண்ணி நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அலெக்ஸ் கிப்சனை வெளியேற சொல்கிறான். மற்ற வீரர்களும் அதையே சொல்கிறாங்க. ஆனால் டாமி வந்து தடுக்கிறான். அப்போ இன்னொரு சோல்ஜர் கிப்சன் கூடவே இந்த டாமியும் வெளியேறணும் அப்படின்னு கிப்சனையும் சேர்த்து மிரட்டுறான். இப்போ கிப்சனும் டாமியும் ஒரே கோட்டில் நிற்கிறாங்க. அலெக்ஸ் டாமி கிட்ட தயவு செய்து கிப்சனை வெளியே அனுப்பு அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனால் டாமிக்கு கிப்சன் மாதிரி ஒரு நல்லவனை இழக்க அவன் மனசு இடம் கொடுக்கல. திடீர்னு படகு ஆடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே விழுந்துக்கிறாங்க. அப்போ தான் படகு கடலில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. உடனே அந்த டச்சு படகோட்டியை படகு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட சொல்கிறாங்க. அந்த படகோட்டியை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி படகை ஓட்டுறான். இதை தூரத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அந்த படகை நோக்கி இன்னும் அதிகமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சுட்ட அந்த ஓட்டைகள்லேருந்து வர தண்ணி அடைக்கிறதுக்கே அலெக்ஸ், டாமி, கிப்சன் மற்ற எல்லா வீரர்களும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த போராட்டம் நடக்கிற அதே சமயத்தில் மோல்ங்கிற அந்த பாலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். மோல்ல இருந்து பல வீரர்களோட ஒரு மைண்ட் ஸ்வீப்பர் கப்பல் கிளம்புது. இந்த கப்பலை தான் நம்ம தி ஏர் கதையிலையும் தி சி கதையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே கப்பலை 3 கோணத்துலேயும், அதாவது 3 கதையிலையும் ஒரே நேரத்தில் பார்க்க போகிறோம். அந்த கப்பல் கிளம்பிட்டு இருக்க இதே நேரத்தில் தூரத்தில் ஒரு படகை ஜெர்மன் சோல்ஜர்ஸ் சுட்டுக்கிட்டு இருக்கிறத போல்டனும் கொலோனலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தங்களோட தாக்குதலை ஜெர்மன் ஆர்மி அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு கொலோனல் சொல்கிறாரு. மைண்ட் ஸ்வீப்பர் கிளம்பினதை பார்த்த போல்டன் எதிர்பக்கமாக இருந்து டங்கிர்க்கை நோக்கி ஏதோ ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குன்றத கவனிக்கிறார். அது என்ன அப்படின்னு அவர் பைனாகுலர் வழியாக பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தெரிய வருது. அவர் முகத்துலேயும் அப்போ தான் ஒரு சந்தோஷமும் வருது. அதுதான் டங்கிர்க் வீரர்களை காப்பாற்ற பிரிட்டன்லேருந்து வந்த சாதாரண மக்களோட படகுகள். ஒரு நாட்டு வீரர்களை காப்பாற்ற ஒரு நாட்டு மக்களே வர்றதை கண்டு போல்டன் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா வீரர்களும் பெரும் சந்தோஷத்தை அடைகிறாங்க, உற்சாகமாக கத்துறாங்க. அந்த படகுகளில் எல்லா பிரிட்டிஷ் வீரர்களும் ஏறி தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப மீன் படகுல என்ன நடக்குதுன்ற கதையை பார்க்கலாம். படகுல தண்ணி நிறைஞ்சு படகு கிட்டத்தட்ட முழுகிற நிலைக்கு வந்துருச்சு. இனி படகை காப்பாற்றி பிரயோஜனமே இல்லைன்னு ஸ்காட்டிஷ் வீரர்கள் படகை விட்டு வெளியேற அபேண்டன் ஷிப் அப்படின்னு இங்கிலீஷில் கத்துறாங்க. டாமிக்கு புரிஞ்சிச்சு. அதனால அவனும் கூட சேர்ந்து வெளியே ஏறி தப்பிச்சிடுறான். ஆனால் அலெக்ஸுக்கு அவங்க சொன்னது தாமதமாக தான் புரிஞ்சுது. அப்புறம் அவனும் கப்பலை விட்டு வெளியேற கிளம்புறான். ஆனால் திரும்பி பார்க்கும் போது கிப்சன் மட்டும்
பாஷை புரியாம உயிருக்கு போராடுற நிலையில படகோட ஓட்டைகளை இன்னும் அடைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். உடனே அலெக்ஸ் கிப்சனுக்கு அதை விட்டுட்டு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். அலெக்ஸ் எப்படியோ ஒரு வழியா வெளியேறி கப்பலை விட்டு எகிரி தண்ணியில குதிச்சிடுறான். ஆனா கிப்சன் வெளியேற முயற்சி பண்ணும்போது தான் ஒரு சின்ன ஒரு தவறு நடக்குது. அவன் கால் ஏதோ ஒரு சங்கிலியில மாட்டிக்குது. அது என்னன்னு கூட அவனால கவனிக்க முடியல, அந்த அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருச்சு. கிப்சன் மூச்சு திணறி போராடிக்கிட்டு இருக்கான். யாராவது காப்பாற்ற வருவாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். யாருமே கிப்சனை கடைசியில் காப்பாற்ற வரல. கிப்சன் தண்ணிக்குள்ளேயே மூச்சு திணறி கடைசியில் இறந்து போயிடுறான். வெளியில மற்ற வீரர்களோட மிதந்துகிட்டு இருக்க டாமி திரும்பி பார்க்கும்போது அந்த படகுல கிப்சன் இன்னும் வெளியே வரல அப்படின்னு பார்க்கறான். திரும்ப அவன் அந்த மீன் படகுக்குள்ள போலாம். ஆனா இப்ப அவனுக்கு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. ஏன்னா அவங்க மிதக்கிற அதே இடத்துக்கு மேல ஆகாயத்துல ஜெர்மனோட பாமர் விமானம் ஒன்று மைன் ஸ்வீப்பர் கப்பலை நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மைன் ஸ்வீப்பர் கப்பலை நோக்கி தான் டாமி போய்கிட்டே இருக்கான். மற்ற வீரர்களும் அந்த மைன் ஸ்வீப்பர் கப்பலை நோக்கி தான் மிதந்துகிட்டும் இருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை த சீ. டாசனோட படகுல ஏறி உயிர் தப்பின கோலின் அங்கே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஜார்ஜை பார்க்குறான். ஜார்ஜுக்காக பீட்டருக்கு அவன் சமாதானம் சொல்கிறான். டங்கிர்க்கோட கடற்கரையை நெருங்கிக்கிட்டு இருக்க டாசனோட படகு இதே நேரத்தில் தான் பிரிட்டனோட படகுகள் டங்கிர்க் வீரர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. டாசனோட படகு அந்த மைன் ஸ்வீப்பர் கப்பலை கடந்து போய்கிட்டு இருக்கு. படகுல இருந்த செல் ஷாக் சோல்ஜர் ஜார்ஜுக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்க பீட்டர் உடனே அதுக்கு கோவப்பட்டு இல்ல அவனுக்கு உடம்பு சரியாகாது அப்படின்னு சொல்றான். அப்போ திடீர்னு ஒரு வெடிகுண்டு சத்தம் கேட்குது. என்னன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா அந்த மைன் ஸ்வீப்பர் கப்பலை அந்த ஜெர்மன் பாமர் விமானம் ஒரு குண்டு போட்டு தாக்கிடுச்சு. அதில் அந்த மைன் ஸ்வீப்பரில் இருந்த எண்ணெய் எல்லாம் கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதோட அந்த மைன் ஸ்வீப்பர் கப்பலும் கடலில் சாஞ்சிடுச்சு. அதிர்ச்சியில் இருந்த டாசன், கோலின், பீட்டர் 3 பேர் அந்த கப்பலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே டாசன் அந்த கப்பலை நோக்கி தன்னோட படகை ஓட்டுறாரு. அப்போ பீட்டர் அந்த கப்பலுக்கு கொஞ்சம் தூரத்தில் சில வீரர்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத டாசன் கிட்ட சொல்கிறான். அதுதான் டாமி, அலெக்ஸ் மற்றும் ஸ்காட்டிஷ் வீரர்கள். அந்த மீன் படகுலேருந்து தப்பிச்சு மைன் ஸ்வீப்பர் கப்பலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெர்மன் பாம்பர் அடுத்த தாக்குதலுக்காக திரும்பிக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பிரிட்டன் விமானம் இன்னொரு ஃபைட்டர் விமானத்தை துரத்தி சுட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள டாசன் முடிஞ்ச வரைக்கும் வீரர்களை காப்பாற்றணும்னு மைன் ஸ்வீப்பருக்கு பக்கத்தில் அந்த படகை ஓட்டுறாரு. கடல்ல எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. அதில் நிறைய வீரர்கள் மிதந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாம்பர் மட்டும் குண்டு போட்டுச்சுன்னா அந்த இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சு பல வீரர்கள் இறந்து போவாங்க. டாசன் அந்த எண்ணெயிலேருந்து மிதந்து வந்த ஸ்காட்டிஷ் வீரர்களை படகுல சீக்கிரமா ஏத்திக்கிட்டே இருக்காரு. ஜெர்மன் பாம்பர் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஃபேரியரோட விமானமும் அந்த ஜெர்மன் பாம்பருக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்குற கோலின் சீக்கிரம் ஃபேரியர் அந்த விமானத்தை தாக்குன்னு மனசுலயே கத்துறான். தி ஏர் ஃபியூல் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த ஜெர்மன் பாம்பரை எப்படியாவது தாக்கணும், இல்லைனா அது பல உயிரை பலி வாங்கிடும். அதனால் ஃபேரியர் தன்னோட விமானத்தை திருப்புறான். நேராக அந்த மைன் ஸ்வீப்பரை சுற்றி வர அந்த ஜெர்மன் பாம்பர் விமானத்தை நோக்கி ஓட்டினான். அந்த ஜெர்மன் பாம்பர் உடனே ஃபேரியரோட விமானத்தை நோக்கி சுட்டுக்கிட்டே வருது. ஃபேரியர் அதுலேருந்து தப்பிக்கிறான். இப்போ ஃபேரியர் கவனமாக செயல்படணும். திரும்ப வந்தது அவன் அந்த ஜெர்மன் பாம்பரை தாக்கிறதுக்கு தான், சாகிறதுக்கு இல்லை. அதனால் அந்த ஜெர்மன் பாம்பரை துரத்தி அது பின்னாடியே போனான். இதில் என்ன கஷ்டம்னா ஃபைட்டர் விமானத்தில் தாக்கிறதுக்கு குண்டுகள் முன்னாடி தான் போகும். ஆனால் இந்த ஜெர்மன் பாம்பர் முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். அதனால் பின்னாடி போய்கிட்டு இருக்க ஃபேரியர் கொஞ்சம் கவனமாகவே போகணும், இல்லைனா அதில் அவனோட விமானம் தாக்கப்பட்டுரும். மைன் ஸ்வீப்பர் கப்பலை நோக்கி அந்த பாம்பர் மறுபடியும் திரும்புது. ஃபேரியர் அதை தாக்க துரத்துறான். அப்போ தான் புதுசாக ஒரு பிரச்சனை வருது. திடீர்னு ஒரு ஜெர்மன் ஃபைட்டர் ஃபேரியரோட விமானத்துக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதை கவனித்த உடனே ஃபேரியர் அதோட தாக்குதலேருந்து தப்பிச்சு பறந்து போகிறான். ஆனால் அந்த பாம்பர் மைன் ஸ்வீப்பரை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. ஜெர்மன் ஃபைட்டர் ஃபேரியரை தாக்க முடியாமல் அவனை தாண்டி போகுது. ஃபேரியர் இதுதான் சமயம்னு அந்த பாம்பரை நோக்கி பறக்கிறான். ஆனால் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ஏன்னா அந்த ஜெர்மன் பாம்பர் மைன் ஸ்வீப்பர் மேலே குண்டு போட்டுடுச்சு. அதில் அந்த மைன் ஸ்வீப்பர் கப்பல் தாக்கப்பட்டு அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் கடலில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதில் பல வீரர்கள் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. டாசனோட படகும் அந்த எண்ணெய் பக்கமாக வந்து நின்று வீரர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஃபேரியரோட இலக்கு தப்பாயிடுச்சு. மைன் ஸ்வீப்பர் கப்பலும் சாய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கான் ஃபேரியர். இந்த நேரத்தில் பாம்பர் அதோட தாக்குதலை திரும்பவும் ஆரம்பிக்குது. அதனால் மறுபடியும் அந்த விமானம் திரும்ப ஆரம்பிக்குது. விமானம் குண்டு போட்டால் அதை சுற்றி இருக்க எண்ணெய் பற்றி எரிஞ்சு அங்கே இருக்க எல்லா வீரர்களும் இறந்து போவாங்க. அது மட்டும் இல்லாமல் டாசனோட கப்பலும் அங்கே தான் இருக்குது, அதுவும் பற்றி எரிஞ்சிடும். தி மோல். டாமி அந்த பாம்பர் குண்டு போட போகிறத பார்த்து பயந்து தண்ணிக்குள்ளே முழுகிக்கிறான். குண்டு சத்தம் கேட்குது. திரும்பி கடலுக்கு மேலே வர்றான். அந்த மைன் ஸ்வீப்பரை சுற்றி எண்ணெயாக இருக்குது. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதனால் மைன் ஸ்வீப்பரை நோக்கி டாமி நீந்திக்கிட்டு இருக்கான். அந்த கப்பலுக்கு கிட்ட போகும்போது தான் டாமிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. குண்டு விழுந்தது அந்த மைன் ஸ்வீப்பர் மேலே தான்.
மைண்ட் ஸ்வீப்பர் சாயுது. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே டாமி இருக்கிறதால உடனே அங்கேருந்து தப்பிக்கணும். அவனை சுற்றி நிறைய வீரர்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் அந்த எண்ணெயில் தீ பிடிச்சதுன்னா அவனும் அங்கே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவான். த சி ஸ்காட்டிஷ் வீரர்களோட அந்த அலெக்ஸும் டாசனோட படகுல ஏறிக்கிறான். ஆனால் இன்னும் டாமி வரல. டாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டாசனோட படகுல ஏறின அலெக்ஸ் படகுக்கு கீழே போகிறான். அங்கே ஜார்ஜ் இறந்து போன விஷயத்த பீட்டருக்கு தெரியப்படுத்துகிறான். பீட்டர் அதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறான். அவனால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. ஜார்ஜை பத்திரமா பார்த்துக்காங்கன்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் பீட்டர் மேலே வரான். அப்போ அந்த செல்ஷாக் சோல்ஜர் ஜார்ஜ் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு பீட்டர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். பீட்டரோட அந்த பதில் அந்த செல்ஷாக் சோல்ஜரோட வாழ்க்கையாவது மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அப்படி போய் சொன்னான். டாசனும் பீட்டரும் ஜார்ஜோட மறைவை நினச்சி வருந்துறாங்க. தி ஏர் திடீர்னு ஃபேரியருக்கு முன்னாடி அந்த ஃபைட்டர் விமானம் போகுது. ஃபேரியர் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டர் விமானத்தை துரத்தி சுட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக துரத்தி அந்த ஃபைட்டர் விமானத்தை சுட்டு வீழ்த்துறான். அப்போ இன்னொரு அதிர்ச்சி. ஃபேரியரோட விமானம் நின்று போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே அவனுக்கு புரியல. ஆனால் இப்போ இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஃபேரியர் அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூலை பயன்படுத்தி தன்னோட விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். இதே நேரத்தில் அந்த ஜெர்மன் பாம்பர் திரும்ப அந்த மைண்ட் ஸ்வீப்பரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்து அங்கே இருக்கிற மைண்ட் ஸ்வீப்பர் கப்பல் இருக்க எல்லா வீரர்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. டாமி சுற்றி பார்க்கறதுக்கு பார்க்குறான். அங்கே கொஞ்சம் தூரத்தில் டாசனோட படகு வீரர்களை ஏற்றிக்கிட்டு இருக்கு. அந்த டாசனோட படகை நோக்கி இப்போ அவன் நீந்தணும். அதுக்குள்ளே அந்த பாம்பர் விமானம் குண்டு போடாமல் இருக்கணும். ஆனால் அது நெருங்கிடுச்சு. அந்த படகை நோக்கி போவானா? கோலினும் அந்த செல்ஷாக் சோல்ஜரும் இன்னும் வீரர்களை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரம் தான் சரியான ஒரு கேள்விக்குறியாக மாறுது. அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிடுச்சு. ஃபேரியர் சீக்கிரம் வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கோலின் தன்னோட மனசுல வேகமாக சொல்லிக்கிட்டே இருக்கான். ஜெர்மன் பாம்பர் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. குண்டு போட தயாராகிடுச்சு. இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ அந்த பாம்பர் விமானத்தை அவன் தாக்கியே தீரணும். அதனால தன்னோட விமானத்தை திருப்புறான். இப்போ அவனோட தாக்குதல் தப்பாயிடுச்சுன்னா எல்லாமே பாழாயிடும். இதுதான் அந்த 3 கதையும் சந்திக்கிற அந்த மீட்டிங் பாயிண்ட். த மோல். டாமி பாமர் வரத்துக்குள்ளே டாசனோட கப்பலை அடைஞ்சிருவானா? த சி. பாமர் வரத்துக்குள்ளே எல்லா வீரர்களையும் காப்பாற்றிட்டு டாசன் கப்பல் அங்கேருந்து நகருமா? த ஏர். ஃபேரியர் அந்த பாமர் விமானத்தை தாக்குவானா? அடுத்த வீடியோவோட இந்த டங்கிர்க் ஒரு முடிவுக்கு வருது. பிடிச்சா லைக் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.